ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து கொட்டிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நிறைய பேர் பால் வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் பால் யூஸ் பண்ணி பிசைஞ்சோன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும், ரொம்ப நாள் வராது குலோப் ஜாமுன். அதனால் நான் தண்ணி மட்டும் ஊற்றி பிசைஞ்சி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து குட்டி குட்டியாக நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து மாவை உருட்டி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம குலோப் ஜாமுன் மாவு வந்து ஊட்டி வச்சுக்கோங்கள, அது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் வந்து 2 கப் சுகர் சேர்த்து நல்லா கொதிய விட்டு அதில் வறுத்து வச்சுருக்க அந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஊறி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சுவையான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.